Yes, good morning, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில கணேஷ் ஃபவுண்டேஷன் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேலி ஓபன் பண்ணி கம்பெனி கிரியேட் பண்ணிக்க போறோம். கிரியேட் கம்பெனி பேக் ஸ்பேஸ் போயிட்டு நம்முடைய ஃபோல்டர் அதுல போயிட்டு டி கோலன்ல என் பேர் உள்ள என்னுடைய ஃபோல்டர் பாத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். முதல் ஸ்டெப்பு பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இங்க எக்ஸல்ல பாருங்க, கம்பெனி பேரு கணேஷ் ஃபவுண்டேஷன், கம்பெனி ஆரம்பிக்கிற டேட் வந்து 1/4/2020. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் ஃபவுண்டேஷன் பேர்ல 1/4/2020 கம்பெனி நாம ஸ்டார்ட் பண்றோம். இங்க ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன், இதை வந்து நீங்க ஓகே ஓகே போட்டுட்டே வந்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? ஸோ முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். இங்க வாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1/4/2023 இருந்து கம்பெனி பேர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கட்டும், கணேஷ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐபன் ஃபினான்ஷியல் இயர் 2023-24. இங்க வரும்போது என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் இயர் எடுத்துட்டு உங்க அட்ரஸை டைப் பண்ணிக்கோ. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு, பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த மாதிரி உங்க அட்ரஸை டைப் பண்ணுங்க. அட்ரஸ் டைப் பண்ணிட்டு தமிழ்நாடுங்கிறத போடுங்க. பின்கோடு ஒரு முறை போடுங்க, 6,31,000 பின்கோடு போடுங்க. டெலிபோன் நம்பர் 8 டிஜிட் நம்பர் 2836561563 அது மாதிரி போட்டுக்கோ. மொபைல் நம்பர் போட்டுக்கோ 704442. மெயில் ஐடி டைப் பண்ணுங்க, ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி. இங்க ஃபினான்ஷியல் இயர் பிகின் என்ட்ரு கொடுத்து சேர்க்கணும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். ஸோ கம்பெனி கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் சம். காஸ்ட் சென்டர் சம் ஓகேவா? கம்பெனி பேர் வந்து கணேஷ் ஃபவுண்டேஷன். கணேஷ் ஃபவுண்டேஷன் கம்பெனியோட பேரு கணேஷ் ஃபவுண்டேஷன். முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், கிரியேட் கம்பெனி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப் கம்பெனி கிரியேஷன். இந்த மாதிரி நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கம்பெனி கிரியேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? இங்க வந்து எக்ஸல்ல ஓகே போடுங்க. கம்பெனி கிரியேஷன் ஓகே. இந்த இடத்துல கம்பெனி கிரியேஷன் வந்து ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், F11ல பில் வைஸ், காஸ்ட் சென்டர், ஜிஎஸ்டி மூணுமே வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். என்ன பண்ணணும், பில் வைஸ், காஸ்ட் சென்டர், ஜிஎஸ்டி மூணுமே நீங்க டேலி ஓபன் பண்ண வேகத்துக்கு உனக்கு வந்து என்ன கேட்கும், F11 கேட்கும். இதை என்ட்ரி பண்ண வேகத்துக்கு உனக்கு இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? இங்க வந்து ஒரு ஸ்டெப் பேக் போய் எஸ் கொடுங்க, இன்னொரு ஸ்டெப் பேக் போய் எஸ் கொடுங்க. ஸோ ஃபுல் ஃபியூச்சர் எடுத்துக்கோ. F11ல ஃபுல் ஃபியூச்சர் எடுத்துங்க. இந்த ஃபியூச்சரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா ஒரு நாள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபியூச்சர் வந்து அக்கௌண்டிங் ஃபியூச்சர், இன்வென்டரி ஃபியூச்சர், டாக்ஸேஷன் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறேன், இன்னைக்கு வேண்டாம். என்னென்ன எனேபிள் பண்ணணும், பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்க. அடுத்தது காஸ்ட் சென்டர், அங்க போயிட்டு ஒய் போட்டு என்டர் பண்ணா போதும், எஸ் அப்படின்னு வரும். காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணுங்க. இன்வென்டரி இன்டகிரேஷன் இது வந்து நோ கொடுத்துக்கோ. இன்வென்டரி இன்டகிரேஷன் நோ கொடுத்துக்கோ. ஜிஎஸ்டி இருக்கட்டும். ஓகேவா? ஜிஎஸ்டி இருக்கட்டும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது, F11ல போயிட்டு நீங்க இது வந்து என்ட்ரி பண்ணுங்க. F11ல பில் வைஸ், காஸ்ட் சென்டர், ஜிஎஸ்டி எனேபிள். ஓகேவா? இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். எதாவது எனேபிள் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். எதாவது எனேபிள் பண்ணணும், அப்படியே என் கூட டிராவல் பண்ணுங்க. பில் வைஸ் எனேபிள், இது வந்து டிஃபால்ட்டா எனேபிள் தான். காஸ்ட் சென்டர் எனேபிள், இன்வென்டரி இன்டகிரேஷன் எஸ், இது வேண்டாம். ஜிஎஸ்டி எஸ். ஓகேவா? இது எஸ். இப்போ இதை எனேபிள் பண்ணுங்க. பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ண வேகத்துக்கு நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இப்ப வந்து இதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது வரும். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஜிஎஸ்டி நம்பர் இங்க இருக்கு. இந்த ஜிஎஸ்டி நம்பர் தூக்கி இங்க போடுங்க.
என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு பீரியாடிசிட்டி வந்து மந்த்லி கொடுங்க. என்டர் கொடுத்து சிஸ்டம் அக்செப்ட் பண்ணுங்க ஸ்கிரீன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது ஸ்டெப். இங்க முடியும். இங்க ரெண்டாவது ஸ்டெப் முடியும். இடத்துல இதை மாத்திரம் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. செகண்ட் ஸ்டெப் ஓகேவா? கொடுத்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஸ்டெப் ஓவர். அக்செப்ட். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் ஓவர். அடுத்தது மூணாவது ஸ்டெப். இது வந்து ஓகே பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டெப் என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். மூணாவது ஸ்டெப் ஓப்பனிங் பேலன்ஸ், கிரியேஷன் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ். மூணாவது ஸ்டெப் என்னது? கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி. ஜாட்னா ஜிஓடி போட்டா காட் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். ஓகேவா? இங்க வாங்க, இதை என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். விண்டோ ஷிஃப்ட் எஸ். கேட்வே ஆஃப் டேலி அதுல கிரியேட். ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். அதுல லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலில போயிட்டு கிரியேட் லெட்ஜர். அதுல போயிட்டு ஒவ்வொரு லெட்ஜரா நீங்க கிரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். ஓகேவா? அங்க போயிட்டு நீங்க ஒவ்வொரு லெட்ஜரா ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, பிளான்ட் அண்ட் மெஷினரி 5 lakhs அப்படின்னு இருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்டர் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் அசெட்ஸ், நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். என்டர் கொடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு? 5 lakh டெபிட் பேலன்ஸ். ஸோ அக்செப்ட். இத மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு லெட்ஜரா நீங்க கிரியேட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? சாம்பிளுக்கு ஒன்று போடுவேன். அண்டர் வந்து பிக்சட் அசெட், ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். கொடுத்து அக்செப்ட் பண்ணினா ஓகே. ஓகேவா? சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? எல்லா ஓப்பனிங் பேலன்ஸையும் நீங்க போடணும் வரிசையா. இப்ப நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ரெண்டாவது ஓப்பனிங் பேலன்ஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் பிக்சட் அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் பிக்சட் அசெட், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். என்டர் கொடுத்து அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 52,50,000. ஓகேவா? லேண்ட் அண்ட் பில்டிங். அடுத்தது மோட்டார் கார் அண்டர் பிக்சட் அசெட் 5 லட்சம். ஜிஎஸ்டி இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்தா நாட் அப்ளிகபிள் வரும். என்டர் கொடுத்து 5 lakhs. 5 lakhs. கேஷிங் அண்ட் வந்து ஆல்டர் பண்ணணும். அதுக்கு இங்க இருந்தபடியே ஆல்ட் ஜி ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர். என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலில இருந்து ஆல்ட் ஜி, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்ட் ஜி ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் கேஷ். என்டர் கொடுத்து கேஷ் அமௌண்ட் 1,25,000 கேஷ். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அங்கேயிருந்து கிரியேட் வந்துடும். இல்ல இங்கே கிரியேட் அப்படியே கிரியேட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணிட்டோம். இந்தியன் பேங்க் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் போறேனோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க போட்டுக்கோ. அண்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மொத்தம் 11 டிஜிட். 336 639 92 11 டிஜிட். இந்த மாதிரி 11 டிஜிட் போட்டுக்கோ.
ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடிஐபி 5th கேரக்டர் 0 C000117 இந்த போட்டுக்கோ. பேங்க் நேம் உனக்கு வராது, நாட் அப்படியே போட்டுக்கோ. பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரான்ச் மெட்ராஸ்ல ஸ்ரீநகர் போட்டுக்கோ. இந்தியன் பேங்க்ல இருந்து எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுவோம். சோ தட் செட் ஆல்டர் செக் புக் வந்து எஸ் கொடுங்க. செட் ஆல்டர் செக் புக் எஸ். இந்த பேங்க் லெட்ஜர் மாத்திரம் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நான் உனக்கு போட்டு காட்டுறேன். கேஷ் லெட்ஜர் வந்து ஆல்டர் பண்ணணும், பேங்க் லெட்ஜர் மாத்திரம் எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து எஸ் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ். இது வந்து எஸ். இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரீன்ஷாட். அதனாலதான் நான் பேங்க் லெட்ஜர் உங்களுக்கு நான் பிபிடி எடுத்து போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் நீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் இது எல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இது எஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது இந்த ஸ்டெப். உங்களுக்கும் சொல்லுங்க. ஐடி ஃபைல் பண்றேன் நான் புதிய அமௌண்ட் போட்டதால எனக்கும் பார்த்தேன். உங்களுக்கும் ஈஸியா இருக்கு. இல்லாட்டி எனக்கும் ஐடி ஃபைல் பண்றேன். இந்த மாதிரி இதை போட்டுட்டு இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா இந்த மாதிரி உனக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் உருவாகும். அதுல இந்த செக் நம்பர் போடணும். எங்க நான் செக் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேமெண்ட் சைட்ல கொடுத்துருப்பேன் 105. இதை தூக்கி அங்க போகணும். 105 201 இருந்து 105 300 அது வரைக்கும் அங்க போகணும். 105 201 இருந்து 105 300. ஸோ இது 300 அப்படின்னு வரும். இது புக் நம்பர் 1 இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு இதை நீங்க போட்டு இந்த மாதிரி நீங்க என்ட்ரி பண்ணு. ஓகேவா? புரியுதா எதுக்கா இதை நான் கொடுக்குறேன்னு? இந்த லெட்ஜர் இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டியதான். என்ட்ரு கொடுத்து செக் பிரிண்டிங் வந்து வேண்டாம். செக் பிரிண்டிங் வேண்டாம். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கும். இந்த அமௌண்ட் 2,50,000 இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகேவா? போட்டு இதை சேவ் பண்ணணும். உங்களுக்கு இது பொறுமையா போனா கூட இந்த பிபிடி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது உங்களுக்கு அந்த பிபிடி வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ வந்து இதே மாதிரி கனரா பேங்க் இதுக்கும் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஒரு பேங்க் வச்சிருந்தா போதுமானது செக்குக்கு. இன்னொன்னு சும்மா டம்மியா இருக்கட்டும். கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் இதுக்கும் அந்த மாதிரி 11 டிஜிட் நம்பர் போடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டுக்கோ. ஐஎஃப்எஸ்சி கோடு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் CB00 C000117 இந்த மாதிரி 11 டிஜிட் நம்பர் வரணும். நீங்க தேடி கூட போடலாம். நீங்க எப்படி தேடி போடலாம் அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு கூகுள்ல நீங்க இங்க போட்டா உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஃப்எஸ்சி கோடு ஃபார் கனரா பேங்க் ஸ்ரீநகர் பிரான்ச் அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கேன். உனக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு இங்க காட்டும். இந்த பாருங்க இதான் வந்து கனரா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் டேட்டாவை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட். இந்த மாதிரி ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து போட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். இப்படிதான் இருக்கும் பாருங்க. பேங்க் நேம் வேண்டாம், பிரான்ச்சு ஸ்ரீநகர் அப்படின்னு போட்டுக்கோ. நீ ஸ்ரீநகர் தான் போடணுங்கிறதுல உன் பிரான்ச் என்னவோ அது போட்டுக்கோ. செக் நம்பர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு கொடுத்துட்டு அமௌண்ட்டை மாத்திரம் போடுங்க. அமௌண்ட்டை மாத்திரம் போடுங்க. 12,50,000 அமௌண்ட்டை மாத்திரம் போட்டு என்ட்ரு கொடுத்து
இந்த மவுஸ் எடுத்துட்டு வந்து எக்ஸல்ல ஒரு கிளிக்கு, மவுஸ் எடுத்துட்டு வந்து டேலில ஒரு கிளிக்கு, மவுஸ் எடுத்துட்டு வந்து எக்ஸல்ல ஒரு கிளிக். இப்ப நம்ம ஆல்ட் டேப் போட்டோம்னா இந்த ரெண்டுக்குள்ள தான் நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா கணேஷ் கேபிட்டல் 7,50,000. கணேஷ் கேபிட்டல் அண்டர் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க. எவ்வளவு அமௌண்ட் பாருங்க, 7,50,000. இந்த அமௌண்ட் கிரெடிட் சைடு இருக்கு, கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா குமார் கேபிட்டல், இது வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி. குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,50,000. அடுத்தது அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் அன்செக்யூர்ட் லோன் கீழே வரணும். எவ்வளவு அமௌண்ட் 2,50,000 நினைக்கிறேன். 2,50,000. அடுத்தது ஐசிஐசிஐ செக்யூர்ட் லோன் 1,25,000. இது வந்து செக்யூர்ட் லோன் அப்படிங்கிறது கீழே வரணும். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் போடுங்க. எவ்வளவு அமௌண்ட்னா 1,25,000. சன்ட்ரி கிரெடிட்டார் எக்ஸ்என்கோ, இவர் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். எக்ஸ்என்கோன் மாத்திரம் தான் இருக்கணும். நான் வந்து ஐடென்டிபிகேஷன் சன்ட்ரி கிரெடிட்டார் போட்டேன். நீ வந்து அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு போட்டுக்கோ. மெயின்டைன் பில் பை பில் 30 days போட்டுக்கோ. பட் பில் பை டீடைல் வேண்டாம். என்டர் போடுங்க. எவ்வளவு அமௌண்ட்னா 5 lakhs. இது வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே பில் வைஸ் என்டர் கொடுத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட். கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஓடி அக்கௌண்ட் கீழே வரும். ஓடி லிமிட் நீயாவே போட்டுக்கோ, ஒரு 50 lakhs போட்டுக்கோ ஓடி லிமிட். அக்கௌண்ட் நம்பர் கேக்குது. அக்கௌண்ட் நம்பர் இங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கோ. ஓடி லிமிட் நான் 20 lakhs போட்டிருக்கேன். ஸோ நீ 20 lakhs போட்டுக்கோ. கிரெடிட் பேலன்ஸ் ஐஎஃப்எஸ்சி கோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனரா பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு இங்க இருக்குல்ல. இந்த ஒரே அக்கௌண்ட்லயே ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். சாரி, ஐஎஃப்எஸ்சி கோடு இது கிடையாது, இங்க இருக்கு கனரா பேங்க் இருக்கு இல்லையா. பேங்க் நேம் கனரா பேங்க். பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா டி நகர்னு போட்டுக்கோ. செட் ஆல்டர் செக் புக்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு கொடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு இருக்கு எக்ஸல்ல 50 lakhs. ஓப்பனிங் பேலன்ஸ் 50 lakhs போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் இப்ப டேலி ஆகுதா பாருங்க. கேட்வே ஆஃப் டேலில வந்து பி பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆல்ட் F1 போடுங்க. பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க டேலியான பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? இது வந்து பேலன்ஸ் ஷீட் வியூ பண்ணி பார்க்கணும். இதை எப்படி பாக்குறது அப்படின்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி 3வது பாயிண்டே இருக்கட்டும், அது 3A இருக்கட்டும். வியூ பேலன்ஸ் ஷீட். ஃப்ரம் எப்படி பார்க்கணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி பிரஸ் பி. அதுக்கப்புறம் ஆல்ட் F. ஆல்ட் F பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை நீங்க அப்படியே எடுத்து நீங்க வந்து எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு சப்மிட் பண்ணணும். டேட்டா டேலி டேட்டாவும் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணணும். ஒரு 10 ரிப்போர்ட்டாவது இருக்கணும். பேலன்ஸ் ஷீட், P&L இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கம்பெனி கிரியேஷன் முடிஞ்சிருச்சு, ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாஸ்டர் லெவல் தான். ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும், காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும், வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணி சேல்ஸ் இன்வாய்ஸ் வரைக்கும் நீங்க முடிச்சோம். 8 பாயிண்ட். ஓகேவா? ஜிஎஸ்டி என்னென்ன லெட்ஜர் பாருங்க. ஜிஎஸ்டி லெட்ஜருக்கு கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். கான்ட்ராக்ட் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி நாட் அப்ளிகபிள். இன்வென்ட்ரி நாட் அப்ளிகபிள். சிஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சிஜிஎஸ்டி அது கீழே வரும்.
டைப் ஆஃப் டியூட்டி. எஸ்ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டியும் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கீழே வரும் எஸ்ஜிஎஸ்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப்னு ஒரு லெட்ஜர், அது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே. ஜிஎஸ் வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள், 2 times நாட் அப்ளிகபிள். நான் இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். Two times not applicable. GS local sale under sales account, GST applicable. So இதான் வந்து GST ledger. இந்த GST ledger நீங்க கிரியேட் பண்ணுங்க. இந்த GST ledgers எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ முதல் 3 ஸ்டெப் ஓவர், 4வது ஸ்டெப் நம்ம GST ledger கிரியேட் பண்ண போறோம். முதல்ல வந்து கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். 4வது பாயிண்ட் என்னது? கிரியேட் GST ledger. 4th பாயிண்ட் என்னது? இது வந்து முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணாம போயிடுச்சுன்னா கஷ்டம். டெஸ்க்டாப்ல காசு எடுத்து 4வது பாயிண்ட் என்னது? கிரியேட் என்னது? ஜிஎஸ்டி அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் சர்வீஸ். அண்டர் வந்து சேல்ஸ். கான்ட்ராக்ட் சர்வீஸ் அண்டர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீசஸ் கேப்ஸ்ல வேண்டாம், ஸ்மால்ல இருக்கட்டும். கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். இன்க்ளூட் அசெசபிள் நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் செலக்ட் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்? கான்ட்ராக்ட் சர்வீஸ் அண்டர் சேல்ஸ், டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், இந்த ஜிஎஸ்டி அப்ளிகபிள், ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர். ஓகேவா? அதே மாதிரி இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்பர் போடணும். எக்ஸல்ல நம்பர் கொடுத்துருக்கேன். HSN கோடு 1856 18%. ஸோ சர்வீஸ் கோடு வந்து பாத்தீங்கன்னா 1856. டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்றும் வேண்டாம். இங்கேயும் ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் செலக்ட் பண்ணி டாக்ஸபிள் செலக்ட் பண்ணி இங்க வந்து பர்சன்டேஜ்ல 18 அப்படின்னு போடணும். டைப் ஆஃப் சப்ளைல சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்க இது போடணும். அங்க விட்டதுல இருந்து நான் டிக் அடிக்கிறேன். கான்ட்ராக்ட் சர்வீஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் நாட் அப்ளிகபிள், ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர். இந்த 1856 ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர். டைப் ஆஃப் சப்ளைல சர்வீஸ். ஓகேவா? கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. அதுல சிஜிஎஸ்டி. 4வது லெட்ஜர் என்ன? பி. அவுட்புட் சிஜிஎஸ்டி. அது எப்படி?
under CGST. Enter, not applicable. Output CGST under CGST. இதுல என்னென்ன பண்ணிக்கணும்? இது பாத்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டில சிஜிஎஸ்டி கீழே வரணும், பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடாது, ரவுண்டிங் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி அவுட்புட் எஃப்ஜிஎஸ். output SGST. Output SGST under duties and taxes, GST, SGST, percentage போட்டுக்குங்க, not applicable. இங்க accept பண்ணிக்கோங்க. Output. Output. அடுத்தது D. Round off under indirect expenses. Round off under indirect expenses, GST not applicable 2 times. Round off under not applicable 2 times. Tally குள்ள வாங்க. Round off. Round off ஒரு ledger comes under indirect expenses. Type of ledger not applicable, not applicable, zero, not applicable. என்ன சொல்லியிருக்கேன்? ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் அப்ளிகபிள். இது வந்து நாட் அப்ளிகபிள். அக்செப்ட். அதுக்கப்புறம் டம்மி லெட்ஜர், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இது வந்து என்னன்னா டம்மி. வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணும், அதுக்காக இது டம்மி லெட்ஜர். ஓகேவா? வவுச்சர் டைப் ஆர்டர் அதுக்காக. பேட்டரி சார்ஜ் இல்லைங்குது, சார்ஜ் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா? தலைகீழ தெரியுதா? ஸ்கிரீன் நேரம் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீனு கரெக்டா தான் சார் தெரியுது. கரெக்டா தெரியுது. நான் படுக்க வச்சிருக்கேன், சார்ஜ் போடுறது தெரியுது இல்ல? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? ஜிஎஸ்டி. இது வந்து டம்மி லெட்ஜர் இருக்கு. இது எதுக்காகனா உங்களுக்கு இது இருந்தாதான் இந்த வவுச்சர் டைப் ஆர்டர் பண்ண முடியும். அதுக்காக ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள். இங்க வந்து அப்ளிகபிள் கொடுங்க. ஆஸ் பர் கம்பெனி, ஆஸ் பர் கம்பெனி, டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ். இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும். இது நான் எப்படி வருது எனக்கு அப்படின்னா, விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தா இந்த மாதிரி டிராக் பண்ண முடியும். அந்த மாதிரி டிராக் பண்ணிட்டு நம்ம எங்க வேணுமோ அதை வந்து டிக்கு போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணி ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ, ஜிஎஸ்டி அப்ளிகபிள், ஆஸ் பர் கம்பெனி, ஆஸ் பர் கம்பெனி. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போட்டுருங்க. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு செலக்ட் குட்ஸ். டைப் ஆஃப் சப்ளைல குட்ஸ்னு போட்டு செலக்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாவது
கிரியேட் காஸ்ட் சென்டரா என்ன கேட்டு பாருங்க. 5th ஸ்டெப். இதை வந்து டாலி எக்ஸல் இது வந்து சேவ் பண்ணு. ஸோ 4 ஸ்டெப் ஓவர். 5வது ஸ்டெப் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணு. 3 காஸ்ட் சென்டர் இருக்கு. அடையார், டி நகர், பெங்களூர், ஹெட் ஆபீஸ். மொத்தம் 4 காஸ்ட் சென்டர். இந்த 4மே காஸ்ட் சென்டர். எது? அடையார், டி நகர், பெங்களூர், ஹெட் ஆபீஸ். எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் காஸ்ட் சென்டர். 5வது ஸ்டெப் வந்து என்னது? கிரியேட் காஸ்ட் சென்டர். from gateway of tally create from gateway of tally create அதுல காஸ்ட் சென்டர். gateway of tally create காஸ்ட் சென்டர். இது பாத்தீங்கன்னா from gateway of tally create காஸ்ட் சென்டர். அங்க போயிட்டு நீங்க ஒன்னொன்னா போடணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டி நகர் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல டி நகர். டி நகர் அப்படின்னு ஒரு காசு. அடுத்தது அடையார் அப்படின்னு ஒரு காசு. அடையார். அடுத்தது பெங்களூர் அப்படின்னு ஒரு காசு. பெங்களூர். அடுத்தது ஹெட் ஆபீஸ். ஹெட் ஆபீஸ் ஒரு காசு. ஓகேவா? சோ காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுங்க. காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்னா என்ன? இப்ப காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, ஒரு 10 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய எந்தெந்த காஸ்ட் சென்டருக்கு எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் அடையாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், டீனருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு ஆட்டோமேட்டிக்கா அலோகேஷன் பண்ணுவோம். பேமெண்ட் என்ட்ரி பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆகும். அப்ப அந்த மாதிரி பண்றது தான் காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்றது. அதுக்கு என்ன பண்றோம்? 6வது பாயிண்ட் என்னது? காஸ்ட் சென்டர் கிரியேஷன். காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேஷன் from gateway of tally. From gateway of tally create. From gateway of tally create show more. Select cost center class. Select cost center class. இந்த மாதிரி போனோம். எப்படி போனோம்? From gateway of tally create show more. அதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் கிளாஸ் அங்க போயிட்டு வரணும். ஓகேவா? எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா? எப்படி வந்தது? From gateway of tally show moreல போயிட்டு வரணும். அங்க போயிட்டு நீங்க ஒவ்வொரு கிளாஸா நீங்க பண்ணணும். அங்க போயிட்டு கிரியேட் பண்ணுங்க. இங்க போயிட்டு என்ன பண்ணணும்? காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ண இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் டைப் பண்ணி எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க.
இங்க எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் நீங்க டைப் பண்ணணும், டைப் பண்ணாதான் வரும். எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் கொடுங்க. இங்க கொடுத்துட்டு நீங்க ஒன்னொன்னுக்கு பர்சன்டேஜ் போடணும். இங்க ஒன்னொன்னுக்கு பர்சன்டேஜ் இருக்கு எக்ஸல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பர்சன்டேஜ் இருக்கு. இது கூட்டினீங்கன்னா 4 கூட்டா 100% வரும். அடையாருக்கு 25%. அடையார் வந்து பாத்தீங்கன்னா 25. அடுத்தது டி நகர். டி நகர் வந்து பாத்தீங்கன்னா 30%. பெங்களூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10%. ஹெட் ஆஃபீஸ்க்கு 35. ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த 35% நீங்க இப்படி அலோகேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க 35% நீங்க அலோகேட் பண்ணுங்க. ஓகேவா? 35% நீங்க கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ண வேண்டும். ஸோ காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேஷன் இது வரைக்கும் ஒரு இருக்கு. அடுத்தது வவுச்சர் டைப் ஆல்ட்ரேஷன். வவுச்சர் டைப் ஆல்ட்ரேஷன் வரைக்கும் நான் இன்னைக்கு முடிச்சிருந்தேன். நாளைக்கு நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் டைப் பண்ணலாம். அடுத்தது என்னது? வவுச்சர் டைப் ஆல்ட்ரேஷன். 7வது பாயிண்ட் வவுச்சர் டைப். From gateway of tally, alter voucher type. From gateway of tally, alter voucher type. ஓகேவா? From gateway of tally, alter voucher type. எப்படி பண்ண பாருங்க. From gateway of tally, alter voucher. அங்க போயிட்டு select sales. Select sales. Excuse me. Select sales voucher. Select. இது பாத்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர் டைப் பண்ணி நீங்க போயிட்டு ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலில போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சேல்ஸ் வவுச்சர் டைப் பண்ணீங்க. இங்க போயிட்டு என்ன பண்ணணும்? சேல்ஸ் கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல மேனுவல், இந்த இடத்துல நான் வந்து அங்கங்க போட்டுட்டே வரேன். இதுல மேனுவல் மேனுவல் போட்டுட்டு ப்ரிவென்ட் கிளியரிங் இது வந்து எஸ் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு டே வாங்க. இந்த இடத்துல டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டாக்ஸ் இன்வாய்ஸ். டிஃபால்ட் பேங்க்ல கனரா பேங்க் இல்ல இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் தான் செக் கொடுத்தோம். இந்தியன் பேங்க். டிஃபால்ட் பியூடிகேஷன் சென்னை. செட் ஆர்டர் அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீசஸ். நேம் ஆஃப் த இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீசஸ். இது வரைக்கும் இன்னும் ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சு என்னென்ன பண்ணணும்? மேனுவல் ப்ரிவென்ட் டூப்ளிகேட் வந்து எஸ். இங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் டைப் பண்ணணும். இந்த இந்தியன் பேங்க் சென்னை கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணி அதுல போயிட்டு என்ன பண்ணணும்? என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எண்ட் ஆஃப் லிஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீசஸ், இங்க கான்ட்ராக்ட் சர்வீசஸ் போடக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீசஸ்ல இன்வென்ட்ரி வேல்யூ வந்து இங்க இருக்கு. F12ல பாத்தீங்கன்னா யூஸ் இன்வென்ட்ரி அலோகேஷன் எஸ் இருக்கு. இந்த இடத்துல இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி அலோகேஷன் நோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் லோக்கல் சேல் மாத்திரம் தான் வரணும். இங்க இருந்து நான் கொடுக்குறேன் ஒரு வாட்டி. இங்க போயிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் ஜிஎஸ் லோக்கல் சேல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணு. இங்கதான் வந்து என்ன பண்ணணும், கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற லெட்ஜர் யூசர் டிபெண்டன்ட். என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் லிஸ்ட் இங்க ஜிஎஸ் லோக்கல் சேல், இங்க யூசர் டிஃபைன் செல் கான்ட்ராக்ட் சர்வீஸ் போட்டு யூசர். யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல்ட் சி பிரஸ் பண்ணிக்கோ. இன்னொரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னு நான் மறந்துட்டேன். அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டி சர்வீஸ். இது வந்து ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ. நான் அந்த லிஸ்ட்ல வச்சேன் ஜிஎஸ்டி போட்டு நார்மல் ரவுண்டிங். இந்த லெட்ஜர் வந்து அங்க ஆட் பண்ணணும். இந்த எக்ஸல்ல உனக்கு நான் அந்த லிஸ்ட் கொடுத்துறேன். ஓகேவா, இந்த லெட்ஜர் உனக்கு ஆர்டர் பண்ணிடு, கிரியேட் பண்ணிடு. இந்த லெட்ஜர் ஜிஎஸ்டி, ஸோ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற லெட்ஜரும் இருக்கு. ஓகேவா, அந்த லெட்ஜரை இங்க இருந்தபடி ஆல்ட் சி போட்டு நீ கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது வந்து எங்க இருக்கணும்னாக்க, ஒரு நிமிஷம் கரெக்டா கொடுத்துறேன், பொசிஷன் கொடுத்துறேன். ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேஷன் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் சர்வீஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் இங்க கொடுத்துருங்க. அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருங்க. எங்க கொடுக்கணும் நான் கொடுத்துட்றேன். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன் கொடுத்தாச்சு. சேல்ஸ், அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி இந்த இடத்துல கொடுத்துறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி. ஓகேவா, இங்க கொடுத்துறேன். C1 கொடுத்துறேன், இன்சர்ட் பண்ணனால C1. ஓகேவா, சோ அந்த லெட்ஜர் தான் இங்க வருது. நீங்க பயப்பட வேண்டாம். அவுட்புட் ஐஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ஃபைனலா ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் அப்படின்னு சொல்லுங்க. இங்க எதாவது கீழங்கார சொல்லிடுறேன் பாரு. இது வந்து பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் ஜிஎஸ்டி லோக்கல் சேலு, இங்க கான்ட்ராக்ட் சர்வீஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ, இங்க ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங். அடுத்தது நார்மல் ரவுண்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்டிங் 1. நார்மல் ரவுண்டிங் 1 அப்படி போட்டு கொடுத்து அக்செப்ட் பண்ணு. கொடுத்து அக்செப்ட் நார்மல். ஓகேவா, நார்மல் ரவுண்டிங் கொடுத்து இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணு. பண்ணிட்டீங்கன்னா நீங்க பில் பண்ண ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பில் போட இப்பதான் நீங்க ரெடி ஆயிட்டீங்க. 7 பாயிண்ட் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் ஆகும். இப்போ 8வது பாயிண்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது இன்னைக்கு பார்க்கலாமா இல்ல நாளைக்கு பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் படிக்கிறீங்களா இல்ல சேல்ஸ் இன்வாய்ஸ் சேர்த்து பாக்குறீங்களா? ப்ரோல பாத்தீங்கன்னா ஒரு முடியே போச்சு செம்மையா.
இது வரைக்கும் சேர்ந்து பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு பார்க்கலாமா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஜாஸ்மின் சொல்லுமா. சேல்ஸ் இன்வாய்ஸ் இன்னைக்கு பார்க்கலாமா, நாளைக்கு பார்க்கலாமா? இன்னைக்கே பார்க்கலாம் சார். வெரி குட், அதான் வேணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த ஃப்ளோ வரும். ஓகேவா? சேல்ஸ் என்ட்ரி, சேல்ஸ் இன்வாய்ஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படின்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி press V, press V, press F5, press F5. F5 press பண்ணனும். From gateway of tally press V, voucher entry, press F8, press select voucher type, press F2, அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுக்கலாம். பண்ணிட்டாங்களாமா? சேல்ஸ் எண்ட் எப்படி பாருங்க. From gateway of tally accounting voucher, from gateway of tally accounting voucher பாத்தீங்கன்னா from gateway of tally, from gateway of tally accounting voucher. அங்க போயிட்டு F8 பிரஸ் பண்ணணும். இந்த பிரஸ் F8 என்ன பண்ணணும்? F8 பிரஸ் பண்ணணும். F8 பிரஸ் பண்ணா என்ன வரும்? F8 பிரஸ் பண்ணா இந்த மாதிரி வரும். கான்ட்ராக்ட் சர்வீஸ். இது செலக்ட் பண்ணு. F8 இஸ் voucher டைப். அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ். இது சப்ளை. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுவல். இங்க வந்து எப்படி போடணும் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அருணாக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கஸ்டமர் இருக்காங்க. அருணான்னு ஒரு கஸ்டமர், அபிஷேக், சௌந்தர்யா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருணாக்கெல்லாம் பில் ரைஸ் பண்ணணும், அப்புறம் இவனுக்கு ரைஸ் பண்ணணும், அப்புறம் இவனுக்கு ரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த பில்லாம் முடியும். ஆர்ஏ பில் 1 15%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் கஸ்டமர் நேம் அருணா. ஓகேவா? ஆர்ஏ பில் நம்பர் 1. அப்ப முன்னாடி இது வரணும், டிபிஎல்ஏ அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? இந்த இடத்துல டிபிஎல்ஏ ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 1 அப்படிங்கிறது. ஆர்ஏ பில் இந்த இடத்துல F2 போட்டு டேட் போட்டுக்கோம். டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/5/2023. ஆர்ஏ பில் 1. F2 போட்டு 1/5/2023. இங்க பார்ட்டி நேம்ல கிரியேட் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பார்ட்டி நேம் கிரியேட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? இங்க ஆர்ஏ பில் போட்டுக்கணும், பார்ட்டி நேம் போட்டுக்கணும், டேட் போடணும். டேட் இங்க காட்டல. ஓகேவா? அதில் போயிட்டு கிரியேட். பாத்தீங்கன்னா
இங்க போடுங்க. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் இதை செலக்ட் பண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கிரியேட். கிரியேட்ல போயிட்டு அருணா அண்டர் சன்ரி டெட்டார் மெயின்டைன் பில் பேபி எஸ் 30 days கிரெடிட் கொடுங்க. இங்க கொடுங்க அண்டர் வந்து தமிழ்நாடு கொடுங்க. அக்செப்ட். அருணா சன்ரி டெட்டா எஸ் அக்செப்ட். இதெல்லாம் டெலிவரி நோட்லாம் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. இது வந்து என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்ணு. கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்ணு. பிரஸ் கண்ட்ரோல். பிரஸ் பண்ணி சேஞ்ச் அக்கௌண்ட் மோட். அக்கௌண்ட் மோட் இங்க டேலிக்கு வாங்க. கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? விண்டோ ஷிஃப்ட் எஸ் போட்டு இங்க சேஞ்ச் மோட் அங்க போயிட்டு சேஞ்ச் மோடு அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஹெச் பிரஸ் பண்ணா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அங்க போயிட்டு yes. அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அதுதான். இங்க போயிட்டு என்ட்ரு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அமௌண்ட்டை போடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரஸ் ஆல்ட் சி. எவ்வளவு? 15%. 2 கோடி ரூபாய்க்கு 15%. ஓகேவா? இந்த இடத்துல ஆல்ட் சி பிரஸ் பண்ணணும். பிரஸ் ஆல்ட் சி. கால்குலேட்டர் ஓபன் ஆகும் இந்த இடத்துல. அப்ப நீங்க அதை கால்குலேட்டர் இடத்துல ஆல்ட் சி பிரஸ் பண்ணா உங்களுக்கு கால்குலேட்டர் ஓபன் ஆகும். இந்த இடத்துல ஆல்ட் சி பிரஸ் பண்ணா உங்களுக்கு கால்குலேட்டர். அதுல கீழே வந்து உனக்கு இந்த அமௌண்ட் வரும். இது பார்த்தனா இந்த இடத்துல ஆல்ட் சி பிரஸ் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர் இங்க ஓபன் ஆகும். இங்க 2 கோடி இங்க போட்டுக்கலாம். நீங்க இன்டு 15% அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து அப்படியே அங்க வந்து பாரு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கால்குலேட்டர் பேனல் ஓபன் ஆகும்.
இந்த கால்குலேட்டர் பேனல்ல உங்களுக்கு இது வந்து இங்க வந்து உட்காரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து உட்காந்துரும். அவ்வளவுதான் பில்லிங். என்ட்ரு கொடுத்தா போதும். என்ட்ரு கொடுத்தா வந்துடும். கொடுத்த உடனே காசு சென்டர் கேட்கும். காசு சென்டர், அந்த காசு சென்டர் இங்க கொடுக்கணும். என்டர் காசு சென்டர். அடையாரா என்னது? அடையார் அதுதான். ஓகேவா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நியூ ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி போட்டு சரி. இந்த மாதிரி உனக்கு காசு சென்டர் அமௌண்ட் என்ட்ரி பண்ணு. இதே அமௌண்ட் வந்து உனக்கு இதே சரி. ஓகேவா? இந்த ஸ்கிரீன் இதுதான் உண்டு. இந்த மாதிரி நீங்க பில் வைஸ் டீடைல சேவ் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. பில்ல பில்ல நீங்க என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணுங்க. பில்ல அக்செப்ட் பண்ணுங்க. அதோட முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா press F12 enable அடுத்து இதோட முடியல. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா பேக் கொடுத்து F12 press பேஜ் அப் சாரி இங்கே F12 பிரஸ் பண்ணு. ஓகேவா? பிரஸ் F12 enable description. அங்க வந்து பாத்தீங்கன்னா பேஜ் அப் வேணும். யூஸ் பேஜ் அப் யூஸ் பண்ணி F12ல உனக்கு போயிடணும். அதுல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் நீங்க enable பண்ணுங்க. அதுல போயிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா? இங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் enable பண்ணீங்கன்னா உனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கேட்கும். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல F12ல பாத்தீங்கன்னா உனக்கு ப்ரொவைட் அடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெக்சர். இது வந்து நீங்க எஸ் ப்ரொவைட் கான்ஃபிகரேஷன். F12 பிரஸ் பண்ணா இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வரும். இந்த கான்ஃபிகரேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க enable பண்ணணும்.
டிஸ்கிரிப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் எதுக்காக இதை எனேபிள் பண்ணிட்டு இப்ப என்ட்ரி கொடுத்துன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும். இதுல வந்து நீங்க நேரேஷனுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இங்க வந்து நீங்க எக்ஸல் என்ன இருக்கோ அதை வந்து நீங்க என்ட்ரி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு நிமிஷம் தேவையில்லாத ஸ்கிரீன் தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா முதல் பில் வந்து பாத்தீங்கன்னா அர்னாக்கு ஆர்ஏ பில் 1 15% ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் கான்ட்ராக்ட் வேல்யூ 2 crore. இதை அப்படியே இங்க நீங்க டைப் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே நீங்க டைப் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆர்ஏ பில் 1 15% ஆன் கான்ட்ராக்ட். முதல்ல ஒர்க் ஆர்டர் நம்பர் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் நம்பர் 102. ஒர்க் ஆர்டர் நம்பர் 102 படி ஆர்ஏ பில் 1 15% ஆஃப் ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் rupees 2 crore ஆன் எதுக்காக இந்த ஒர்க் ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் ஒர்க் அவ்வளவுதான். என்று கொடுத்து இதை நீங்க இந்த மாதிரி சேவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்க போகணும். ஒன்னொன்னுக்கும் போட்டு சேவ் பண்ணு கொடுத்து என்று கொடுத்து அடையார் காசு என்று கொடுத்து இதுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம். என்று கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் ஒண்ணு போயிட்டு திரும்பவும் இப்போ வந்து சேவ் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க வரிசையா ஒவ்வொரு பில்லா போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பில்லா பார்க்கணும். போட்டு நெக்ஸ்ட் பில். நெக்ஸ்ட் பில் இதே மாதிரி. சரி பாருங்க, ரெண்டாவது பில் நான் போடுறேன் பாருங்க. ஆர்ஏ பில் 2 1/6/2023. பாருங்க கடகடன்னு போட்டே இருக்கேன் பாருங்க. சேவ் பண்ணிட்டேன். F2 போட்டு 1/6/2023 1/6/2023. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிபிஎல் அருணா ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 2 கேப்ஸ்ல போட்டுக்கோ. டிபிஎல்ஏ ஸ்லாஷ் ஆர்ஏ பில் 2. பார்ட்டி நேம் அருணா. கண்ட்ரோல் ஏ. எவ்வளவு அமௌண்ட் எக்ஸல் பாருங்க. ஆர்ஏ பில் 20% 2 crore into 20% into 20%. போட்டீங்கன்னா 40 lakhs. அதே காசு சென்டர் தான். அடையார் என்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேஜ் அப் யூஸ் பண்ணணும். யூஸ் பேஜ் அப். அங்க வந்துட்டு இங்க நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணணும். என்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், திரும்பவும் ஒர்க் ஆர்டர் நம்பர் 102. ஓகேவா? அந்த பில் டேர்ம்ஸ் என்ன, ஆர்ஏ பில் 20 ஆன் கான்ட்ராக்ட் வேல்யூ நேரேஷன் மாதிரி எழுதணும். ஆஃப் rupees 2 crore. ஓகேவா? ஆன் எக்ஸ்கவேஷன் என்ன ஒர்க், ஃபார் எக்ஸ்கவேஷன் ஒர்க் டன். போட்டு என்று கொடுத்து என்ன காசு சென்டரோ அந்த காசு சென்டர் கொடுத்து என்று கொடுத்து சேவ் பண்ணு. அவ்வளவுதான். ஸோ இப்போ 8 பாயிண்ட் நம்ம வரைக்கும் பார்த்துக்கோம். இங்க வரைக்கும் நம்ம 8 பாயிண்ட் பார்க்கணும். இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் போடணும். இந்த லாஸ்ட் பில் மாத்திரம் போட வேண்டாம். அது நான் நாளைக்கு சொல்லித்தரேன்.
ஓகேவா? அதை நான் உங்களுக்கு நாளைக்கு ரசித்து எழுதி இது வரைக்கும் பார்ப்போம். 43 ஸ்லைட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன்.